இவ்வளோ நாள் குக்கிங் சேலஞ்சில் நாங்கள் 2 பேர் ஒன்றா சேர்ந்து சமைச்சோம். அதாவது ஒரே டைமில் 2 பேரும் சமைச்சோம். பட் ஆனால் இந்த சேலஞ்சில் அவன் தனியாக சமைக்க போகிறான், நான் தனியாக சமைக்க போகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜெல்லி சேலஞ்ச். சேலஞ்சில் போகலாமா? போகலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுப்பு அஃபிஷியல். ஐயோ தொழும்போதே பிளாஸ்டிக் மேல் கிடையாது காய்ஸ். டீகோட் பண்ணிட்டேன். இது எடுக்கும்போது பார்த்தான் சால்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் காய்ஸ். எவன் கெடுதினே தெரியலடா ரிஷே. என்னடா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வேறு ஏதோ பண்ணுற? என்ன வேணா பண்ணுவேன், உனக்கு எதுக்கு? இது என் டைம் நீ உள்ள பூந்துன்னு இருக்க காய்ஸ். என்னடா இது போட்டு இப்போ இங்கே யார் நான் கட் பண்ணி வச்சிருக்கா? அப்போ கட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நம்ம இப்போ கிட்ஸுக்கெலாம் ஃபேவரட்டான, இப்போ கூட நான் சாப்பிட்டேன் ஜெல்லிலாம் கடையில் வித்தான சாப்பிட்டேன். ஜெல்லி வாங்கியாச்சு அவன்ட்டு இருந்து பிடிச்சமே இல்லை. ஆனால் நம்ம இப்போ ஜெல்லி தான் சமைக்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருந்தால் சொல்கிறேன். ஆக்சுவலி எதுக்காக நான் இப்போ 2 பேர் தனித்தனியாக சமைக்க போகிறோன்னா, ஏன்னா இதில் மொத்தமே 3 பொருள் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை பண்ண போகிற ப்ராசஸில் தான் ஜெல்லியே இருக்கு. நான் பண்ணுறதை பார்த்து இவன் காப்பி அடிச்சிட்டானா ப்ரோ? ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. அதுக்காக இவன் பண்ணுறதை பார்த்து நான் காப்பி அடிச்சிட்டேனா? பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம் இவன் பேசுறத பார்த்தா. ஸோ ரெண்டுமே தான். ஸோ அதுக்காக தான் தனித்தனியாக பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹரிஷ் பண்ண போகிறான். நெக்ஸ்ட் நான் பண்ண போகிறேன். என்ன நீ ஃபர்ஸ்டே பண்ணுறியா? நான் பண்ணிடுறேன். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். இதுவும் வந்து என்னன்னா, டக்குன்னு அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சி வராது. அது வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஜெல்லி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வரும். ஓகே, அழகா ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஃபோட்டோ சாலா நீ யாருடா? கைஸ், சொல்ல மறந்துட்டேன். நம்ம இப்போ எதில் பண்ண போறோம்னா வாட்டர் மெலான் ஜெல்லி பண்ண போகிறோம். 2 பேருமே வாட்டர் மெலான் தான் பண்ண போகிறோம். எஸ் கைஸ், இதை தான் நம்ம மோல்டாக யூஸ் பண்ண போகிறோம். இதுலேயே நம்ம ஜெல்லி ஆக போகிறோம். ஓகே கைஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ நாங்கள் தனித்தனியாக தான் பண்ண போகிறோம். பட் ஆனால் பேசிக்காக வந்து உள்ளேருந்து வாட்டர் மெலான் அந்த பல்ப் எடுக்கிறது தான். ஸோ அது டைம் ஆகும். ஸோ 2 பேரும் நாங்கள் எடுத்துக்கிறோம். என்னடா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வேறு ஏதோ பண்ணுறேன். என்ன வேணா பண்ணுவேன், உனக்கு எதுக்கு? தண்ணியில் இந்த அகர் அகர் என்ற சைனா கிராஸை ஊற வைக்கவும். இவன் தான் கெடுதியாடா? எவன் கெடுதினே தெரியலடா ரிஷே. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். அட மலக்குறங்க கைஸ், இதோ இவன் தான். இவனை இப்படி ஊற வைக்கிறோம். ஐயோ தொழும்போதே பிளாஸ்டிக் மேல் கிடையாது கைஸ். எங்கள் வீட்டில் வாட்டர் மெலன் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அது இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக தான் இருக்கும். என்ன பண்ணுவான்னா, அரிசி ஸ்பூன் எடுத்து வந்து நோண்டி எப்பப்பெல்லாம் ஃப்ரிட்ஜை தொடரான் ஸ்பூனை போட்டு நோண்டி சாப்பிட்ருவான். கைஸ், நான் சாப்பிடுவேன், இதுன்னு சொல்ல மாட்டேன். நானா ஸ்பூன் எடுத்துட்டு வந்து சாப்பிட மாட்டேன். ஆல்ரெடி ஸ்பூன் போட்டு நோண்டி வச்சிருப்பான். நன்னியும் அதே தானே பண்ண போகிறேன். உள்ள இருக்கிற பல்ப் எடுக்கணும் எல்லாரும். எஸ் கைஸ். கைஸ், ஆக்சுவலாக அப்போ நான் ஐஸ்கிரீம் வீடியோ பண்ணியிருந்தோம்ல, அதில் என்ன ஆச்சு, அப்புறம் நாங்கள் வாட்டர் மெலானை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். வாவா இருந்தது கைஸ், செம்மையாக இருந்தது. இந்த ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நிறவுக்கு பண்ணோம், அற்புதமாக இருந்தது. ஹரிஷ் செஞ்ச இன்னும் ஆரஞ்சு ஜூஸ், அந்த ஆரஞ்சு ஐஸ்கிரீம் இருக்குது. பட் ஆனால் வாட்டர் மெலான் அதுக்கப்புறம் செஞ்சோம், அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. என் கொய்யா கூட இருந்தது, அதுக்கப்புறம் அது யாரும் சாப்பிட மாட்டாங்க, குப்பையில் போட்டாங்க. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். கொய்யா போட்டாங்கன்னா சொல்லாத ஹரிஷ். 20 minutes later. சொல்லிட்டியாடா கூடண்டா? கம்முன்னு இரு, இது என் டைம் நீ உள்ள பூந்துன்னு இருக்க. எஸ் ஹரிஷ், ஐ எம் சேவிங். அவ்வளோதான் கைஸ். என்னடா இது போட்டு இப்போ இங்க யார் நான் கட் பண்ணி வச்சிருக்கா? அப்போ கட் பண்ணி வச்சிருந்தேன். லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். என்னடா கைஸ், இங்க வெளிச்சம் கீழே பார்த்தா. கைஸ், இவனை நம்ம அரைச்சி ஜூஸ் எடுக்க போறோம். இந்தடா கரண்டி. இவன் பண்ணிட்டு போட்டோம் கைஸ். கைஸ், அந்த போல திருத்துக்கலாம் போலியே. கலர் அழகா இருந்தது. ஹரிஷே, வாட்டர் மெலானா ஒரே கலர் தான்டா, பைத்தியம். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஓகே, சரிட்டேன் நானும் புடி. ஓகே ஹரிஷே, ஆல் தி பெஸ்ட், கண்டினியூ. இப்பதாயா நல்ல பேசுற. டூ இட் வெல். ஓகே ஓகே, என் பேரை காப்பாற்று, என் மானத்தை காப்பாற்று. கைஸ், நான் டிவி ஓரமாக வச்சுட்டேன். ஸோ ஹரிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன் அடுப்புடா கேட்காமே போயிடுவாங்க கைஸ். ஏன்னா இந்த அண்ணன் அண்ணங்களாம் அப்படி இருக்கானுங்க, புரிய மாட்டேங்குது. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். கைஸ், நமக்கு 1/2 லிட்டர் போதும் கைஸ். இது ஒரு வயர் டிவியில் ஓடிட்டு இருக்கு கைஸ். அது டிவியை கழட்டி விடுங்க கைஸ்.
இங்கே சொல்லிக்கிறேன். சரி ஓகே சொல்லுங்கள் கைஸ். கைஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வடிகட்ட போகிறோம். நமக்கு ஜூஸ் மட்டும்தான் தேவை. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இப்போ நான் ஜூஸ் கடையில் பார்த்துருக்கேன். ப்ரோ வச்சுட்டேன் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே பைத்தியக்காரன் தான், நான் ஒரு பைத்தியக்காரன் தான். கைஸ் அவ்வளோதான் கைஸ். நான் அப்படியே ஓரம் தள்ளிட்டு இப்போ தான் கைஸ் மெயின் மேட்டர். ஓகே ஒரு 1/4 லிட்டர் தண்ணி எடுத்து கைஸ் 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. 1/4 லிட்டர் தண்ணி முதல்ல ஆன் பண்ணோம் கைஸ். சாரி இதில் வேறு என்ன வைக்கணுன்னே தெரியாது கைஸ். ஒன்று வச்சுருக்கேன். 1/4 லிட்டர் தண்ணியில் நம்ம ஊற வச்ச அகரை எடுத்து போட்டுக்கணும் கைஸ். நீங்கள் சோம்பேறியாக இருந்தீங்கன்னா இந்த தண்ணியிலே கழுவிட்டு இந்த கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா டிசால்வ் ஆகிற அளவுக்கு இதை ஹீட் பண்ணணும். இன்னொரு பக்கம் சுகருக்கு நம்ம அளவு எடுக்கணும். ஒரு 150 கிராம் சுகர் கைஸ். சால்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் கைஸ். சால்ட்டு கைஸ். அதான் எடுக்கும்போது சைலண்ட்டாக இருந்து பார்த்துட்டு இருப்பான் போல் கைஸ். டீகோட் பண்ணிட்டேன். இது எடுக்கும்போது பார்த்துட்டு சைலண்ட்டாக இருந்தான். அதுக்கப்புறம் தான் நீ தனியாக பண்ணு நான் தனியாக பண்ணு ஃபஸ்ட்டு நான் அமுச்சு விட்டான்னு நினைக்கிறேன். வா அப்பே வந்துட்டான். அப்போ அந்த சக்கரை காலி ஆயிடுச்சுடா. அது இருக்கா? எங்கே வச்சுருக்காங்க? வந்துட்டான்டா. நீ என்ன வாங்க? நான் சொல்ல மாட்டேன். சீக்ரெட் என்ன இன்கிரீடியன்ட் ஏய் சொல்ல மாட்டேன். போ என் ஃபோனு மேலே சார்ஜ் எடுத்தா. வாங்கிடுவா வாங்கிட்டு வா. எவ்வளோ கிராம்? 1/4 கிலோ 150 கிராம் தான் எனக்கு வேணும். சரி கைஸ் நம்ம அதுக்குள்ளே கொதிக்க விடுவோம் வாங்க. கைஸ் நான் கூட என் அண்ணனை தப்பாக நினச்சிட்டா அவனுக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் கேஷுவலாக தான் நடந்துக்கிட்டான். இங்கே பாருங்கள் வாங்க பக்கத்தில் கொஞ்சம் டிசால்வ் ஆகிருக்கு கைஸ். நான் அதுக்குள்ளே ஐஸ் கியூப் ட்ரே மட்டும் எடுத்துகிட்டு வரேன் கைஸ். என்ன கைஸ் கரையவே மாட்டேங்குது, லேட் ஆகுது கைஸ். நான் வந்து தர்பூசணியில் போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் போட்டு ஃபுல்லாகலன்னா ஜோக்காக இருக்கும். அதனால் 1 2 3 மிச்சம் இருந்தால் இதில் 4. ஆக்சுவலாக கைஸ் ஜெல்லி ஐஸ்கிரீம் எல்லாமே ஈஸி கைஸ். இதே ப்ராசஸ் தான் ஐஸ்கிரீமுக்கும். அதில் வந்து நம்ம ஃபுல் க்ரீம் போடுவோம், இல்லை அகர் போடுறோம் அவ்வளோதான். அதில் மில்க் மைட் போடுவோம் சுகருக்கு பதில், இல்லை சுகர் போடுறோம். அது எல்லாம் ஒன்று தான் கைஸ். ஈஸி தான் கைஸ். அப்பா என்னடா என்ன வெயிட்ராடி என்னவா பண்ணுற? வாங்கி வச்சுக்கிறேன். இன்னும் கரையிலையாது கைஸ். நம்மளுக்கு ஒரு 150 கிராம் சுகர் வேணும். அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும் கைஸ். நல்லா காஞ்சிச்சு கைஸ். இந்த காஞ்ச இதுவில் இப்போது 150 கிராம் சுகர். இந்த சுகரும் இப்போ இந்த இதுவில் கரையணும் கைஸ். நல்லா காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் இதோட ஸ்மெல்லே அன்ஹெல்த்தின்னு தெரியுது கைஸ். ஒரு மாதிரி சைனா கிராஸ் ஸ்மெல்லுன்னு நினைக்கிறேன். நமக்கு சாப்பிடும்போது எதுவும் தெரிய மாட்டேங்குது, இந்த இதில் தெரியுது. இப்போது என்ன பண்ணுறோன்னா ஆஃப் பண்ணிடுறோம். அப்படியே அந்த ஹீட்லேயே இதை ஊற்றுறோம். ஏன்னா நம்ம சூடு பண்ணக்கூடாது. ஏன்னா ஃப்ரூட்ஸை சூடு பண்ணக்கூடாதான். இதை ஊற்றிட்டு கலக்கிடுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே ஊற்றிடுறோம் கைஸ். முடிச்சடா? முடிச்சு. வா வரிசை. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம மோட்லலாம் ஊற்றிடலாம். என்னடா அதுதான் ஊற்றுறியா? ஜெல்லிமே இருக்கும்ல. வாட்டர்மெலன் இல்லையா? வாட்டர்மெலனு கம்மியாக இருக்குது, பத்தலைன்னா கொஞ்சம் ஜோக் ஆகிடும். இதுனா ஜெல்லிமையே இருக்கும் கைஸ். இதுதான் ஜெல்லி, பக்காவான ஜெல்லி. இல்லை இன்னும் ஃப்ரீஸ் ஆகணும். அதெல்லாம் ஊற்றாதரா, வராதரா ஜெல்லி ஷேப்பு. பைத்திய மாதிரி பண்ணாத நிஜமா வராது. எப்படா வரும்? ஏன் வராது? பேசிக் தெரியுதா? சரி போடு. ஏன் வராது? எப்படா எடுப்ப? அது கொலன்னு இருக்கணும். எப்படா வெளில வரும்ன்ற கைஸ். இவன் பயமுத்துறான் கைஸ். நம்ம ஜெயிச்சிடும்னு பயமுத்துறானா இல்லை நியாயமாக பயமுத்துறானா தெரியல. இந்த பவுல்ல போட்டு கவுத்தனா சூப்பரா இருக்கும். என்னோட இதுல சொல்ற அனுபவம். அதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். அதை ஊத்தவே இல்லையா நீ? அப்படியே எடுத்து கவுடுறா. அது கீழெல்லாம் சிங்கம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் பொருளை. சோ கைஸ் நீ பண்ணிட்ட.
இப்போ அண்ணன் என்ட்ரி மீதி குச்சிட்டு பேசாம ஒன்று எனக்கு ஒரே ஹெல்ப் பண்ணு போ கழுவிட்டு எல்லாத்தையும் அது கைஸ் இது ஒரு ½ ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே காத்தார விட்டு ஃப்ரீசரில் வைக்கணும். ஓகே இதெல்லாம் எடுத்துரு ஃபஸ்ட்டு இதெல்லாம் கழுவிட்டு வேணும் செய்வாங்க கைஸ், நம்ம செஞ்சோம்ல 2-3 ரிட்டர்ன் நீ செய்வோம். இப்போ நான் செய்யறது கூட பார்த்துக்கலாம். கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வாட்டர்மெலன் ஜெல்லி அந்த வாட்டர்மெலன்லேயே மோல்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அரைச்சிப்போம் நம்ம வாட்டர்மெலன் எடுத்து. கைஸ் ஒரே நிமிஷம், என்னடா மென்டலா நீ ஒன்று கிராஸாக ஊற்றும். கைஸ் ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம்னா வாட்டர்மெலனை எடுத்து போட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ மிக்சியில் போட்டுருவோமா? நம்ம 1 லிட்டர் எடுக்க போகிறோம். அண்ட் அவன் வந்து என்ன எடுத்துக்கலாம், சைனா கிராஸ் அகர் அகர் தான். நம்ம எடுத்துக்கிறது வந்து அகர் அகர் பவுடர். அது வந்து சைனா கிராஸ்னுவாங்க, அகர் அகர் தான். அதுவும் சைனா கிராஸ் ஆக்சுவலாக எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து வருது. கடல்லேருந்து வரதுனால இது நான்வெஜ்ஜான்னு கேட்டிங்கன்னா இல்லை, வெஜ்ஜு தானே. ஓகே, கடல்லேருந்து வர அந்த ஒரு பாசி போல் அது, அதான் ரெட் ஆல்கே. அண்ட் அது சரி, ஆனால் அகர் அகர் குட் ஃபார் ஹெல்த்துன்னு தானே போட்டிருக்காங்க. அந்த கான்ஸ்டிபேஷனுக்குலாம் நல்லதான். எத்தனை வண்டியா முடிஞ்சிச்சு, எனக்கு கழுவிட்டு வாடானா என்னடா பண்ணுற? வடிகட்டிப்போம். ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் வந்து சர்க்கரையை போட்டுருவோம். ஜூஸ்லேயே நம்ம சர்க்கரையை போட்டுருவோம். போட்டு இன்னொரு வாட்டி மிக்ஸ் ஆச்சுனோமா இல்லை திரும்பி ஊற்றிடலாமா? சர்க்கரையை போட்டுப்போம். 1 2 3 4 5 இன்னும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதை திரும்பி மிக்சியில் போட்டு அரைப்போம். மறந்துட்டேன், ஸ்டார்டிங்கே சர்க்கரை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் ஒன்றும் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வந்து நம்ம 1 லிட்டர் எடுத்துருக்கோமா ஜூஸு, அதில் வந்து ஒரு 1/4 வாசி எடுத்து நம்ம பேனில் ஊற்றிப்போம். ஆன் பண்ணலை இன்னும் நான் ஸ்டவ்வை ஊற்றிட்டு ஸோ நம்ம வாங்கி வச்சுருக்க இந்த அகர் அகர் எடுத்துக்கலாம். இது ஆனால் ஒரு மாதிரி வாசனை ஓகேவாக தான் இருக்குது. அந்த சைனா கிராஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு நல்லா இல்லை. இது வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டுவோம். 1 2 3 ஜெல்லி அவ்வளோன்னு என்ன பண்ணுறது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அடுப்பை இன்னும் ஆன் பண்ணல, ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5-4 நிமிஷம் வைப்போம். இது கொதிக்கிட்டோம். நம்ம இந்த வடிகட்டி வச்சதை அரைச்சி வச்சதை வடிகட்டிடுவோம். சர்க்கரை போட்டது என்னடா இது வடிகட்டுறது கஷ்டமாகுது. அது ஏதோ இன்னும் வால்குனா மாதிரி வருது ஒரு மாதிரி. வடிகட்டியாச்சா? ஸோ நம்ம ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக லெமன் வந்து ஒரு 4 டீஸ்பூன். என்னமோ பண்ணுறீங்க, பவுடருமே போட்டிருக்கீங்க. அதான் அகர் அகர் பவுட்ரு. இது வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுமா? இருந்தால் தானே என்னன்னு பண்ணுறது. நான் தான் சொன்னேன் 15 மினிட்ஸில் செட் ஆகிடும்ன்ட்டு. கைஸ் அவனை விடுங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மிக்சரை எடுத்து அதில் ஊற்ற போகிறோம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். போதும், வச்சுட்டு நல்லா கலக்கி விட்ருவோம். நம்ம லெமன் எல்லாம் ஊற்றிடணும். கைஸ் அவள் தான். இதை வந்து நம்ம ஊற்றிடலாம், இல்லைன்னா இதுவாகிடும், கட்டி ஆகிடும். லெமன் கொட்டையை மட்டும் காணும். லெமன் செஞ்சு விட்டாரா? இல்லைடா, கொட்டை இருக்குடா. ஓகே கைஸ், நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இதில் ஓகே, இது அப்படியே அதே மாதிரி தான் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு 1 ஹவரில் நம்மளோட ஜெல்லி ரெடி ஆகிடும். ஜெல்லி ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஓகே, ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன் நான் போயிட்டு. The next day.
ஓகே காய்ஸ், ஸோ நேற்று நம்ம வச்சிருந்த ஜெல்லி பக்காவாக வந்துச்சு. இப்போ 2 பசங்க இது பிளேட்டிங் பண்ணுறேன். இது எது ஒன்று எது எந்துன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அவங்க அப்படியே சாப்பிடணும். நான் பிளேட்டிங் வேணாம், அவங்க டேஸ்ட் பார்க்கட்டும். அவங்க டேஸ்ட் பார்த்து சொல்லிட்டோம். ஏன் ஒருத்தர சக்திங்க வாங்க எடுத்து ஜெல்லி சாப்பிடுவேன். டேஸ்ட்டு இது 2ம் 1, இது 1 நல்லா வந்ததுல. என்னடா சக்கரையாடா? சக்கரை இல்லையா? இது சரி, இது குடி. ஜூஸா? அதா சரி, 2த்துல இது அதான் குச்சி இதான். ஸ்பூனில் சாப்பிடு. என்ன சொல்லலாம்? இது சாப்பிடு. உனக்கு இது ஓகே. சக்தி வந்து இது சொல்லியிருக்கான், இவன் வந்து இது சொல்லியிருக்கான். நாங்களே இன்னும் டேஸ்ட் பார்க்கலங்க. இதோட இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கு. எது நல்லா இருக்கு? நான் இதே சொல்கிறேன். ஓகே, இது வந்து 2, இது 1. நீ சாப்பிட்டு பாரு, நானும் சாப்பிட்டு பாரு. டேய், உனக்கு சுகர் இருக்குன்னு நினைக்கிறேன். சக்தி இங்கே வா. நீ என்னடா இது? நான் தான் ஏய், அது ஜூஸ்ரா இது. டேய் கைஸ், டேய் மென்டலே, நேத்து நான் சொன்னேன்ல டாடா குளுக்கோப்ளஸ்ல எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? நீ சாப்பிட்டுருக்கியா இல்ல டாடா குளுக்கோப்ளஸ்? என்ன சாப்பிட்டு குச்சிரியா இல்லையா? சாப்பிட்டு குடிச்சா அது இல்ல. டாடா குளுக்கோப்ளஸ்ல இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்காதுடா இது. நான் கைஸ் டாடா குளுக்கோப்ளஸ் வாங்கிட்டு வர சொல்லவா? நீ சொல்றது புட்டிங், புரியுதா? வெண்ணெ டெல்லியிலே புட்டிங்னு ஒன்று வரும். அதை நான் வீடியோ இது இமேஜ் காமிக்கிறேன். அவன் கைஸ் ஆக்சுவலா வீடியோ ஸ்டார்டிங்ல அவன் சொல்லிட்டான், நீ தானே இந்த கேமோட வின்னர்னு சொல்லிட்டான். 2 பேர் ஏய் நீங்க வா, நீங்க வாடா, இங்க வாடா. இதை பார்த்தா எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. அஸ்வின் தம்பியை கிரில்ல ஏமாத்தின மாதிரி போய். இல்ல சக்கரை இல்லையா உங்களுக்கு? சாப்பிட்டு சக்கரை இல்லையா? இந்த சின்ன பண்றாதீங்க வைங்கனான்றான். இந்த சின்ன பசங்க சக்கரை அதிகமா இருந்தா நல்லா இருக்குன்றானுங்க கைஸ். நேற்று எவ்வளவு கிராம் இந்த ஒருவா ஜெல்லிலாம் சக்கரை அதிகமா போட்டு ஏமாத்திடுறாங்க குழந்தைங்க. வந்து நேற்று 150 கிராம் போட்டேன். 8 டீஸ்பூன் தான் போட்டேன். மூளைக்காரன் கரெக்டா சாப்பிட்டு கரெக்டா ஒரு விஷயத்த சொன்னான். ஜெல்லினா இப்படிதான் இருக்கணும்னு அவன் கரெக்டா சொன்னான். வாடா, நீ டாடா குளுக்கோஸ் வச்சிருக்கியா? அது இப்படிதான் இருக்கும். இப்படிதானே இருக்கும். அவன்கிட்ட சொல்லு. கைஸ், இது போதாதா கைஸ் நம்ம ஜெயிச்சதுக்கு? டேய் நீ ஏன் இன்னும் இருந்துட்டு போறா? இது புட்டிங் மாதிரி இருக்கணும். இது டேஸ்ட் பண்ணணுமா? எல்லாம் ஒண்ணுதான். தனக்கு வந்தது ஏன் வர மாட்டேங்கிறான்? கைஸ், நான் அப்பயே பிளேட்டிங் பண்ணுறேன்னு இப்படிலாம் வச்சுருந்து ஏமாற்றிருப்பேன் குழந்தைங்கள. என்ன ஏமாத்திட்டாங்க கைஸ் கடைசியில். அது வரவே வராது. அப்படி வந்துச்சுன்னா அது புட்டிங். புட்டிங். ஓ மை காட் கைஸ், இந்த கேமோட வின்னர் இந்த கைஸ். செமையா இருக்கு. ஐயோ கைஸ், ஜாலியா இருக்கு கைஸ். எனக்கு டாடா குளுக்கோஸ் இருக்குல்ல, அதை வாங்கி இந்த கவுத்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒத்துக்கிறேன். நான் தோத்துட்டேன், நான் ஒத்துக்கிறேன். சரி, இப்படி வராது. இந்த அளவுக்கு இருக்காது, நடுவுல இருக்காது. இந்த பேரு கைஸ் வாங்க. என்ன இது? ஏய் டாடா சின்ன பசங்க டேஸ்ட் காமிச்சு ஏமாத்துறேன். முதல் ஜெல்லின்னு சொன்னியா கைஸ்? இதை மறந்துட்டாரு. ஏன் ஜெல்லி சாப்பிட்டு பாருங்க, எந்த ஜெல்லி நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தா அவனுக்கு கொஞ்சம் உஷாரா இருந்திருப்பாருங்க. எடுத்து பாருங்களேன். இவனுக்கு எவ்வளவு குத்த கைஸ்? இதான் கைஸ் ஜெல்லி. ஐயோ இதை பாருங்க கைஸ். பைத்தியம் ஆயிட்டாங்க. ஓகே, இதுமாரிதான் செஞ்சிருந்தா உனக்கு ஜாலியா இருந்திருக்கும். நான் நேத்தே சொன்னேன் டாடா குளுக்கோஸ் ஜெல்லின்ட்டு. நான் அதுமாதிரி ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இவன் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்கு ஆடுறது. ஓகே, ஸோ கிட்ஸோட ஃபேவரட்டாக எந்த இருந்ததுனால பரவாயில்ல. அடிஷ் ஃபேவரட் அடிஷ் தான். சரி பரவாயில்ல, நீயே வின்னராக இருந்துட்டு போ, ஒன்றும் இல்லை. எனக்கு நான் வின்னராக இருந்துக்கிறேன், அது போதும். சரி ஓகே, அதேமாதிரி நான் பசங்களோட வின்னராக இருக்கேன். நீ வேணா இந்த கேமோட வின்னராக இல்லை ஓகே, கிட்ஸோட வின்னராக நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நல்லா தான் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன்.
சரி காய்ஸ், ஸோ இவங்க பார்க்கும்போது அழகா இருந்துச்சு, அந்த ஜெல்லி மாதிரி அழகா இருந்துச்சு. உங்களுக்குமே நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்கன்னா ஹரிஷ் அண்ணாவோட கன்சிஸ்டன்சியும் நல்லா இருக்கு, பார்க்கும்போது ஜெல்லியாக இருக்குன்னு. ஸோ வீடியோவில் பார்க்கும்போது அப்படி இருக்கும்ன்றது காரணத்தினால இது கன்சிஸ்டன்சி காட்டு என்ன ஜெல்லி ஏய், பைத்தியமே. guys, இங்க பாருங்க, இது என்ன இது, நீ இப்படியும் பேசுற அப்படியும் பேசுற guys, அங்கேருந்து ஒருத்தன் திப்பிங்கிறான் இதை நல்லா இருக்குன்னு சொன்னவன். அதான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது இது நல்லா இருக்கும்னு தெரியும், ஓகேவா, இதுதான் நல்லா இருக்குன்றது தெரியும். ஸோ அதை வச்சு அதை பேஸ் பண்ணி ஸோ என்னோட ரிசல்ட் வந்து ஹரிஷ் தான் வின்னர் நான் சொல்றேன். பெரிய மனசு இல்லடா, அவங்கள படி நான் வின்னர் சொல்றேன். என்ன கழுவி ஊற்றி திஸ் இஸ் அன்ஃபேர்னு கமெண்ட்ல சொல்லுவீங்க. ஆனால் பட் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் அவன் தான் நல்லா இருக்கும். அதனால நானுமே ஹரிஷை நான் செலக்ட் பண்ணுறேன், ஓகேவா. ஆனால் சாப்பிட்டு அடிஷன் நான் சொன்னேன்ல அதுக்காக எனக்கு நிஜமாக பிடிக்கல, அது ஒரு மாதிரி. இது ஃபுல்லாக சாப்பிட்றியா நீ? சாப்பிட்றியா? அது ஃபுல்லாக சாப்பிட முடியுமா? அது சாப்பிட்டுவாங்க பேர். எப்பா காய்ஸ், அவனுங்கெல்லாம் கொஞ்சம் ஹெவி வெயிட், நம்ம பாடி கொஞ்சம் குழந்தைமே இருப்பான். அவன் பாடி அவன் வயசு சைஸே இவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த கேமோட வின்னர் ஹரிஷ். கிளாப் பண்ணுங்க எல்லாம். பாப்பா கஷ்டப்படுறானே கொடுங்க. இல்ல கைஸ், இல்ல எனக்கு நீ வந்து தூக்கி போட்டு வின் எனக்கு தேவையில்ல, நீயே இருந்துட்டு போ. இல்ல நீயே ஆல்ரெடி நான் 2-3 தூக்கி போட்டேன், நீயே. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற என்னெல்லாம் சமைக்கலான்றதை கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறோம். மஞ்சள் வைஃபை மெயின்டைன் பாய்.